ஹலோ கைஸ், வணக்கம். கடந்த வீடியோவில் நம்ம குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பற்றின வியக்க வைக்கும் விஷயங்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த வீடியோவை பேஸ் பண்ணி சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு. எப்படி இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இந்த பார்ட்டிகல்ஸோட பிஹேவியரை கண்டுபிடிச்சாங்க, ஒரு அப்சர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஒரு குவாண்டம் பார்ட்டிகல் தன்னுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுதுன்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் கம்யூனிகேட் பண்ணுமான்ற கேள்விகளும் கேட்டிருந்தீங்க. இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுற விதமாக பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி கடந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அதுதான் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போது நம்ம அலைன் ஆஸ்பெக்ட்னு சொல்லப்படுறவருடைய ஆஸ்பெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1982 ஃபிசிசிஸ்ட் அலைன் ஆஸ்பெக்டும் அவரோட ஆராய்ச்சி குழுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை மேற்கொள்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் மூலயமா குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தியரியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மேற்கொள்கிறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு பேர் ஆஃப் ஃபோட்டான்ஸை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஃபோட்டான்ஸ்னா அவைகள் ஒளியோட துகள்களாக இருக்குது, லைட்டோட பார்ட்டிகல்ஸாக இருக்குது. இதுதான் நம்ம ஃபோட்டான்ஸ்னு அழைக்கிறோம். இந்த ஃபோட்டான்ஸ்க்கு போலரைசேஷன்ற ஒரு அடிப்படை பண்புகளும் இருக்குது. போலரைசேஷனை சுருக்கமாக சொல்லணும்னா எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் சிதறுற ஒளியோட வேவ்ஸை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ஒரு பக்கமாக ஸ்பெசிஃபைட் டைரக்ஷனில் செலுத்துறது தான் போலரைசேஷன். இப்போது ஆஸ்பெக்ட் மற்றும் அவரோட டீம் இந்த என்டாங்கிள்டு ஃபோட்டான்ஸை மெஷர் பண்ணுறாங்க. இதை அவங்க எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலரைசர்ஸை யூஸ் பண்ணி எல்லா ஆங்கிள்ஸ்லையும் இதை மெஷர் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதுன்னா, ஃபோட்டான் ஏ அண்ட் ஃபோட்டான் பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடிப்படை இயற்பியலின் விதிகளின்படி ஃபோட்டான் ஏவோட தன்மைகள், உதாரணமாக அதோட போலரைசேஷனை நீங்கள் அளவிடும் பொழுது ஃபோட்டான் பிக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தாது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச இயற்பியல் விதி. ஆனால் இந்த ஆஸ்பெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ப முடியாத ஒன்று நடந்துச்சு. ஃபோட்டான் ஏவோட ப்ராப்பர்ட்டிஸை அளவிடும் பொழுது, அதோட போலரைசேஷனை ஒரு ஆங்கிள்லேருந்து அளவிடும் பொழுது ஃபோட்டான் பியோட ப்ராப்பர்ட்டிஸுக்கு அது டைரெக்டாக அது ஒரு இம்பாக்டை கொடுத்துச்சு. இதை தான் ஆஸ்பெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சாங்க. நம்மளோட கிளாசிக்கல் ஃபிசிக்ஸோட நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் படி இது சாத்தியமான ஒரு காரியமே கிடையாது. நம்ம ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ஃபிசிக்கல் இன்டராக்ஷனோ இல்லாத ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிஷனோ ஏதாவது ஒன்றோட ஒன்றுக்கு இருக்கணும். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் இல்லாமையே இந்த குவாண்டம் என்டாங்கிள்டு பார்ட்டிகல்ஸ்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குன்றத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆஸ்பெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ரிசர்ச்க்கு ஒரு பெரிய மூளைக்கல்லாக இருந்துச்சு. இந்த ஆஸ்பெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி சயின்டிஸ்ட் லேட்டர் இயர்ஸில் 10 to 100 கிலோமீட்டர் தொலைவில் கூட என்டாங்கிள் பார்ட்டிகல்ஸை அனுப்பிச்சு இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேட்டலைட் பேஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஃபோட்டான்ஸை அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் ஆப்டிக் மூலமா 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூட ஃபோட்டான்ஸ் அனுப்பிச்சு இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்னன்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு படி மேலே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே வேஸ்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி என்டாங்கிள்மெண்ட்டை சைனா 2016 டெஸ்ட் பண்ணாங்க. சுமார் 1203 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்பேஸுக்கு மிஷியஸ்னு சொல்லப்படுற ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணாங்க. இந்த சேட்டலைட் முழுக்க குவாண்டம் சயின்ஸ்க்காகவே ஏவப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நோ கம்யூனிகேஷன் தியரம். இந்த நோ கம்யூனிகேஷன் தியரமை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரியை பார்ப்போம். ரமேஷும் சுரேஷும் ஒரு ஸ்பெஷல் காயினை வச்சுருக்காங்க. இந்த காயின்ஸ் என்டாங்கிள்ட் ஆகிருக்கு, அதாவது இது ஒரு மிஸ்டீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது. ரமேஷ் தன்னோட காயினை பூ பக்கம் திருப்பினா சுரேஷோட காயின் தலை பக்கம் திரும்பிடும். சுரேஷுக்கும் ரமேஷுக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி. இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, 2 பேரோட காயினும் ஒரு கப்பு கடியில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அது ஒரு சூப்பர் பொசிஷனில் இருக்கும். அது பூவா தலையா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ரமேஷுக்கும் தெரியாது, சுரேஷுக்கும் தெரியாது. ரமேஷுக்கும் சுரேஷுக்கும் தங்களோட காயின் பூவா தலையான்னு பார்க்காத வர அவங்களுக்கு அதோட அவுட்கம் என்னன்றது தெரியாது. இப்போது சுரேஷ் தன்னோட காயினை கப்புக்கு அடியிலிருந்து எடுத்து அதை திருப்புறான்னு வச்சுக்கோங்களேன். சுரேஷ் அதோட சைடை பார்க்கும்பொழுது ரமேஷோட காயின் ஆப்போசிட் சைடுக்கு திரும்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சுரேஷ் அந்த கப்பு கடியிலேருந்து அந்த காயினை எடுத்து தலை பக்கம் பார்க்குறாருன்னா அப்போது ரமேஷோட காயின் பூ பக்கம் திரும்பிடும். இப்போது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரமேஷோட காயின் ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது தலை சைடில் இருந்திருந்தாலும் சுரேஷோட காயின் எந்த சைடு காட்டும்ன்றதை ரமேஷால் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு சுழன்று விடப்பட்ட காயின் எந்த சைடு விழும்னு நமக்கு தெரியாததால் அது தற்செயலாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ரமேஷால் இந்த அவுட்கம்மை கட்டுப்படுத்த முடியாது. யாராவது சுரேஷோட காயின் எந்த சைடு இருக்குன்னு நோட்டம் விட்டாங்கன்னா
அதை அப்சர்வ் பண்ணுறதன் மூலியமாக அதோட சைடு பூவா தலையான்னு ரிவீல் ஆகிடும். அதனால் இந்த என்டாங்கிள்மெண்ட் ரூல்ஸ் பிரேக் ஆகிடும். என்டாங்கிள்மெண்ட் இல்லாமல் ரமேஷும் சுரேஷும் தங்களோட காயின் ஃப்ளிப் ஆகிற சைடை யூகிக்க முடியாது. என்டாங்கிள்மெண்ட் இந்த மர்மமான தொடர்பை ஏற்படுத்துது. ஆனால் இதன் மூலம் ஒளியை காட்டிலும் வேகமாக டேட்டாவை அனுப்ப முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. காரணம் அதன் தற்செயலான இயல்பு, ரேண்டம்னஸ். யாராவது இன்ஃபர்மேஷனை பீக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா இந்த என்டாங்கிள்மெண்ட் கனெக்ஷன் பிரேக் ஆகிடும். நம்ம பார்த்த இந்த ஆஸ்பெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை முன்னெடுத்த ஆலைன் ஆஸ்பெக்ட் கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்பட்டுச்சு. அது என்னென்னா, ஒரு நிமிஷத்துக்குள்ளே குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை பற்றி நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அளிக்கிற பதிலை நம்ம பார்க்கலாம். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை பற்றி ஒரு நிமிஷத்தில் சொல்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். சரி, நான் 2 ஃபோட்டான்ஸை எடுத்துக்கிறேன், 2 ட்வின் பிரதர்ஸை எடுத்துக்கிறேன். இப்போது ட்வின் பிரதர்ஸோட கண்ணோட நிறம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும், அவை மாறாது. இப்போது ப்ளூ ஐஸ்னால் இன்னொரு ட்வின்னுக்கும் ப்ளூ ஐஸ் தான், ஒரு ட்வின்னுக்கு ப்ரௌன் ஐஸ்னால் இன்னொரு ட்வின்னுக்கும் ப்ரௌன் ஐஸ் தான். ஆனால் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய கேஸில் நான் போலரைசேஷன் எடுத்துக்கிறேன். இப்போது 2 ஃபோட்டான்ஸை நான் மெஷர் பண்ணாலே ஒழிய அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். இந்த கேஸில் ட்வின்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ட்வின்ஸுக்கு ப்ளூ ஐஸா ப்ரௌன் ஐஸான்றது டிட்டர்மைண்ட் ஆகிறது ஒரு ட்வின்னோட கலர் என்னன்றதை நான் பார்க்கும்போது, இன்னொரு ட்வின்னோட கலர் அவன் எங்கே இருந்தாலும் சரி, அட்லாண்டிக் ஓஷனுக்கு அந்த சைடு இருந்தாலும் சரி, அவனோட கண்ணு அதுக்கு ஆப்போசிட்டாக மாறிடும். இது எப்போ நடக்குதுன்னா அப்சர்வேஷன் பண்ணும் போது மட்டும்தான் நடக்குது. ஸோ இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் குறித்தும் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸை தெரிஞ்சுக்கொள்ள ஆஸ்ட்ரோஃபினிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோஃபினிட்டி.